அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கேரளா லாட்டரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். 9/12/2025க்கான ஸ்ரீ சக்தி 497 குழுக்களில் 100% வெற்றி உறுதி. இன்றைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தினமும் வந்து உங்களுக்கு வரும். நம்ம ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய நம்பரு தொடர்ச்சியாக வின்னிங் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் 2-3 நம்பர் ஆல் போர்டெலாம் கொடுக்க மாட்டோம். ஆல் போர்டில்னா ஒரு நம்பர் தான் கொடுப்போம். சிங்கிள் டிஜிட்டில் 2 நம்பரை கொடுத்து தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி விட்டுருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்ரீ சக்தி தான் இன்றைக்கி குழுக்கள். இன்றைக்கி கம்பெனி 497 குழுக்களில் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து எப்பவும் போல் நம்ம ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு எப்பொழுதுமே சிங்கிள் நம்பர் தான் எடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டை பொறுத்த வரையிலும் என்னோடய கணிப்பில் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. உங்கள் கணிப்பில் வரக்கூடிய ஆல் போர்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆல் போர்டு இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. நமக்கு வந்து 100% வின்னிங் வந்து நான் சொல்லுவேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% இந்த நம்பர் வரும். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம், கட்டாயப்படுறது கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் 5 வந்து கேரண்டி எடுக்கிறேன். இந்த 5 ஏபிசி சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பரை வந்து பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நம்மளோட கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் சொல்லணும்னா 7 தான். 7 நமக்கு மீண்டும் ரொட்டேஷன் நம்பரு. மீண்டும் நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்லப்போனால் அந்த 7. நம்ம சார்ட்லேயும் தேதி அடிப்படையாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் சொல்லப்போனால் 7 வந்து வரும். இந்த 7 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பரு 1. இந்த 1 நமக்கு சப்போர்ட்டில் உறுதியாக வரும். இந்த 2 நம்பர் தான் என்னோடய கணிப்பில் இன்றைய ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பராக இருக்கும். அதே போல் நமக்கு பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 5. நான் சொன்ன 5 ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன். அந்த 5 நமக்கு பி போர்டில் கேரண்டியாக வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது. பி போர்டில் 5 வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த 5 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 2. இதுதான் என்னோடய கணிப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பு கெஸ்ஸிங்காக இருக்கும். பி போர்டில் 5 சப்போர்ட் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்லப்போனால் நமக்கு வந்து 4 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். என்னோடய கணிப்பில் மீண்டும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்லப்போனால் இந்த 4 வந்து நமக்கு சி போர்டில் வந்து வருது. நேற்றைய ஆட்டத்தில் நமக்கு 880 ரிசல்ட்டு நம்ம ஏ போர்டில் 8 வரும்னு உறுதியாக சொல்லியிருந்தோம். சொன்னபடி ஏ போர்டில் வந்துடுச்சு. சி போர்டில் வந்து 1 கொடுத்துருந்தோம், 0 வந்து வந்துடுச்சு. அதே போல் 7 கொடுத்துருந்தோம் பி போர்டில். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம், இல்லைனா ஒன்றிங்க எடுத்து கொடுத்துருக்கலாம். அதுபோல் இல்லாமல் ஒரு சில நாள் மிஸ் ஆகும்னா பிரச்சனை இல்லை. மறுநாள் நமக்கு வெற்றி எடுத்து கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். சி போல் 4 வந்து வரும். 4 வராத பட்சத்தில் நமக்கு 0 வந்து மீண்டும் வந்து 880. நேற்று தான் அந்த 0 வந்துச்சு, இன்றைக்கும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த நம்பர் மீண்டுமே வரும். எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆட்டத்தில் கேரளா கெஸ்ஸிங்கை பொறுத்தவரையும் நமக்கு கொடுத்த நம்பரே மாற்றி கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் என்னோடய சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பரு. ஏ போர்டில் 7-1, பி போர்டில் 5-2, சி போர்டில் 4-0. உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 டிஜிட்டு பாக்ஸு. டிஜிட் பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் எடுக்க போகிறோம். என்னை பொறுத்த வரையிலும் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் அதாவது 754. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். 754, 670. நேற்றைய ஆட்டத்தில் 880 வந்துச்சு, இன்றைக்கி 670. இந்த மாதிரி வந்து 0 வரக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி ஏ போர்டில், பி போர்டில் 7, இந்த ஏ போர்டில் கொடுத்த 7 பி போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 750. அதே தான் நம்ம வந்து இந்த 0 வந்து வேல்யூவான நம்பராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த 0 வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். 780, 754, 152. நம்ம 1 வந்து சொல்லியிருந்தோமா, அந்த 1 வந்து நமக்கு ஏ போர்டில் வரும்.
பி போர்டில் 5 வந்து சொன்னோம் ஆல் போர்டு. அதை வச்சு அந்த நம்பர் எடுத்திருக்கோம். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். 152. அதே போல் ஏ போர்டில் அந்த ஆல் போர்டில் சொன்ன 5 வந்து வரக்கூடிய பட்சத்தில் 542. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் வந்து கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் 965. இதுதான் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு மாசான நம்பரு. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வெற்றி உறுதியோடு இருக்குது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வந்து பார்த்தோம்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.